எல்லா புகழும் இறைவனுக்கு. ராமுடைய டைரக்ஷனில் பொதுவாகவே எல்லா படங்களுமே மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஒரு படம். பேரன்பு வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய காம்போவில் தான் அவரோட படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகியிருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் அப்படின்னா கற்றது தமிழ் படத்தை சொல்லுவோம். அந்த படத்துடைய கண்டென்ட்டாக இருக்கட்டும், அந்த படத்துடைய பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் கற்றது தமிழ். தமிழ் பிஏவோ தமிழ் எம்ஏவோ சரியில்லை, அந்த படத்துக்கு பேர் வச்சுருந்தாங்க. இந்த படத்துக்கெல்லாம் கூட மாரி செல்வராஜ் வந்துட்டு உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய டைரக்ஷனில் சமீபமாக எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 கடல் 7 மலை படத்தை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா. சமீபத்தில் கூட ஏதோ ஒரு திரைப்பட விழாவில் கலந்துட்டு விருது வாங்குச்சு. இந்த படத்தில் நிவின் பாலி, அஞ்சலி, ரொம்ப நாளைக்கு பிறகு அஞ்சலி தமிழில் நடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஏற்கனவே மறுபடியும் நீ அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரானரியான ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா மதன் கார்கி எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன். மதன் கார்கி தான். அம்மா இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சனா பாடி இருக்கிறார். செகண்ட் சிங்கிள் வந்துட்டு ஜூலை 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அநேகமாக நாளை மறுநாள் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் வந்துட்டு ஏற்கனவே மறுபடியும் நீ அப்படிங்கிற பாடல் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பாடல் நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜூலை 5ஆம் தேதி ரிலீஸ்.